கோகுலாஷ்டமி இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் கேலண்டரில் வந்து ஆடி 31 ஒரு நாள் போட்டிருக்காங்க, ஆவணி 29 ஒரு நாள் போட்டிருக்காங்க. அது ஏன் 2 தடவையாக வருது? என்ன காரணம்? 2 தடவை பிறந்தாரா கிருஷ்ணர்? 2 வாட்டி பிறந்தாரா கிருஷ்ணர்? அதாவது முதல்ல பஞ்சாங்கத்தை வந்து கணிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஞானம் வேணும். அதை கணித்தவங்கலாம் சாதாரண ஆளுங்க கிடையாது. பஞ்சாங்கம் கணிக்கிறது எல்லாராலையும் முடியக்கூடிய காரியமும் கிடையாது. அது வந்து இந்த வானசாஸ்திரத்தில் பெரிய ஞானம் இருந்தால் தான் பஞ்சாங்கம்லாம் கணிக்க முடியும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஆன்மீகத்தில் தேர்ந்த சில பேரால் மட்டும்தான் அந்த பஞ்சாங்கம் எழுதும்போதே அதுக்கான காரணங்களெல்லாம் தெரிஞ்சு குறிப்புகள் எழுதுவாங்க. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, இன்றைக்கி கோகுலாஷ்டமி, இன்றைக்கி தீபாவளி, இன்றைக்கி பொங்கல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெரியவங்க சொல்ல வேண்டிய சமாச்சாரம். இது என்ன மாதிரி ஜோசியர்கள் வந்து பஞ்சாங்கத்தை பார்த்து நாங்கள் பழப்பு நடத்துகிறவங்க. அதனால் அந்த அளவுக்கு ஞானம் நம்மக்கிட்ட இருக்குமான்றது சந்தேகம்தான். இருந்த போதிலும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த சொல்கிறேன். 1, மைண்டு, பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட், அதாவது மனம், உடல், ஆத்மா, உயிர் அப்படின்ற 4 அங்கங்கள் இருக்கிறது. இதில் 2 பிடிச்சிக்கலாம். மனசுக்கும் உடம்புக்கும் காரகமாக இருக்கக்கூடியது சந்திர பகவான். அப்புறம் ஆத்மாவுக்கும் உயிருக்கும் காரணமாக இருக்கக்கூடியது சூரிய பகவான். இது 2 பிரிச்சுக்கலாம். இப்போ மனிதர்கள் எல்லாம் வந்து மனம் மற்றும் உடலை பேஸ் பண்ணி வாழக்கூடியவர்கள். அதனால் அவங்களுக்கு வந்து ஜென்ம நட்சத்திர அன்னைக்கு அவங்க பிறந்தநாள் கொண்டாடணும். நம்ம இங்கிலீஷ் டேட்டில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், அது நிர்வாக வசதின்றது. ஆனால் தமிழில் ஒருத்தரும் அவங்க பிறந்த தமிழ் மாதத்தில் அவங்க பிறந்த நட்சத்திரம் வரும். ஒரு மாதத்துக்கு அந்த ஒரு நட்சத்திரம் தான் வரும். அபூர்வமாக ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒரே மாதத்தில் 2 வாட்டி வரலாம் நட்சத்திரம். ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் வரலாம். ஆக இது வந்து ஒவ்வொரு மாதத்துலேயும் அவங்க பிறந்த மாதத்தில் அவங்க பிறந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு அவங்க பிறந்தநாள் கொண்டாடணுங்கிறது மனிதர்களுக்கான விதி அமைப்பு. இப்போ இறந்து போனவங்களுக்கெல்லாம் திதி கொடுப்பாங்க. அது எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா, அவங்க இறந்த நட்சத்திரத்தில் கொடுக்க மாட்டாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பண்ணுறோம், பார்க்குறோம், எல்லாம் நடக்குது. அவங்க எதை